நார்மலாக தமிழ் ஸ்கூல் ஃபங்க்ஷன்னாவே நல்லா தான் ரெடியாகி போவோம். இது கூடவே எங்களோட கல்யாண நாளும் வந்ததுனால ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி நிறைய பேரை ஒரே நாளில் மீட் பண்ண போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தமிழ் ஸ்கூல் போகலான்றது தான் பிளானு. ஆனால் வந்து பக்கத்தில் இருக்க கோவில்லாம் கொஞ்சம் ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை. ஸோ தூரமாக போயிட்டு வந்தோன்னா தமிழ் ஸ்கூல் போகிறதுக்கு லேட் ஆயிரும். அதனால் வந்து வீட்டிலையே சாமி கும்பிடுங்க, வீட்டையே கோவிலாக நினச்சி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து தமிழ் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். அங்கே தாங்க இன்றைக்கி லஞ்சு. ஸோ அதனால் எல்லாரோடையும் சேர்ந்து ஹாப்பியாக வந்து இன்றைக்கி லஞ்சும் சாப்பிட்டாச்சு. சுதிக்ஷா கீதிகா இங்கே டான்ஸ் ஆடுறதுனால 2 பேருமே ஒரே டான்ஸ் தான், ஒரே டீமு. அதில் டிஃப்ரெண்ட்டான டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்கு மேக்கப்லாம் இனிமேல் தான் பண்ணணும். சுதிக்ஷாவுக்கு மட்டும் கொண்டையை போட்டு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கீதிகாவுக்கு வந்து இதே பாவாடை தாவணியில் தான் ஆட போகிறாங்க. அவங்க குத்து டான்ஸ் ஆடுறாங்க, இவங்க வந்து சுதிக்ஷா வந்து கதக் ஆடுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக்கப் பண்ணி 2 பேரையும் ரெடி பண்ணியாச்சு. அவங்க டீம் ஃபுல்லாகவே அங்கங்கே அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேரையும் ரெடி பண்ணி டீம் கூட உட்கார வச்சாச்சு. நாங்கள் அப்படியே ஜாலியாக ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்க போயிட்டோங்க. ஏன்னா தமிழ் ஸ்கூலில் நிறைய நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுவாங்க குழந்தைங்க, பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அது உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். சுதிக்ஷா கீதிகாவோட ப்ரோக்ராம் லாஸ்ட்டாக தான் இருந்தது. 2 பேருமே ரொம்ப நல்லா ஆடியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க டீமே ரொம்ப நல்லா ஆடியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு ஹோல் டீமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கீதிகா வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஒரு மாதமும் வந்து ப்ராக்டிஸ் போகிறது வர்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுக்கு. எங்களோட இந்த கல்யாண நாளை மோர் ஹாப்பி ஆக்குனது இந்த தமிழ் ஸ்கூல் ஃபங்க்ஷன்னே சொல்லணுங்க. இந்த டேயில் வந்து இவ்வளோ மக்களை பார்த்தது, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு ஹாப்பியான ஒரு டேயாக இன்றைக்கி இருந்துச்சு. வர்றதுக்கு நைட்டு 7 மணி ஆயிடுச்சுங்க.